பயிலுவோம் இயந்திர இயல் பழகுத் தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ME 8594 ME 6505 டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ், இதில் 5th யூனிட் மெக்கானிசம் ஆஃப் கண்ட்ரோல். இந்த 5th யூனிட்ல இது மாடியூல் நம்பர் 5.30B. 5.30B ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கேன். வாட் இஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கவர்னர்? எப்படி கவர்னருடைய சென்சிட்டிவ்னஸ் கேட்குறாங்களோ அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்னரையும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. அதனால இதையும் நீங்க நல்லா தரவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. வாங்க ஸ்டெபிலிட்டி ஆஃப் கவர்னர். இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கவர்னர்ல இருக்கிற இந்த டீடைல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால சென்சிட்டிவ்னஸ்னா என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை நினைவுபடுத்திக்கிடுவோம். இப்ப சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆர் டூ ஆப்போசிட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது ஒரு தனியா 2 மார்க் கொஸ்டினா கூட கேட்கலாம். ஜஸ்டிஃபை அப்படின்னு போட்டு சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆர் டூ ஆப்போசிட் கேரக்டரிஸ்டிக்ஸ். சென்சிட்டிவிட்டியும் ஸ்டெபிலிட்டியும் எப்பயும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையான குணங்கள் கொண்டது அப்படிங்கிறத எப்படி வரையறுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு 2 மார்க் கொஸ்டினா இருக்கலாம். அதுக்கு நான் இங்க கொடுத்திருக்கிற இந்த 2 சென்டென்ஸ் நீங்க எழுதுனீங்கன்னா போதும். ஆனா இப்ப நம்ம ஸ்டெபிலிட்டிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முதல்ல சென்சிட்டிவிட்டிங்கிறத நல்லாவே நம்ம புரிஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத மறுபடியும் சோதனை பண்ணி பார்த்துக்கிடுவோம். We know that bigger the displacement of sleeve for a given fractional change of speed, then the governor is said to be more sensitive. இந்த ஸ்பிண்டில்ல ஸ்லைட் 1% of சேஞ்ச் தான் ஸ்பீட் இருக்கு. ஆனா ஸ்லீவ் ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. அப்படியா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? மோர் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். கவர்னரை நம்ம இன்ஜின்ல மாட்டினோம்னா இன்ஜின்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருந்துச்சுன்னா கூட இமிடியட்டா இந்த கவர்னர் அதுக்கு கேர் எடுத்து மீன் ஆர்பிஎத்துக்கு அது கொண்டு சேர்த்துரும். அதனால ஹைலி சென்சிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ரொம்ப டூ மச் ஹை சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம். ஹண்டிங்கிறது நடக்கும்னு பார்த்தோம். அதாவது ஸ்லைட் சேஞ்ச் நடந்தாலுமே இமிடியேட்டா அந்த ஸ்லீவ் எங்க போயிடும்? இங்க மேல இருக்க ஸ்டாப்பர் அளவுக்கு போய் நின்னுரும். அப்புறம் அதுல இருந்து ஸ்லைட்டா ஒரு சேஞ்ச் ஆர்பிஎம் குறையும் போது எங்க வரும்? அது கீழே இருக்கிற இந்த ஸ்டாப்பர் வரையிலும் இந்த ஸ்லீவ் இங்க நின்னுரும். அப்ப ஒரு ஸ்டெடி ஆர்பிஎத்துல இல்லாம அப்படியே பிளக்சுவேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய நமக்கு ஒரு ஸ்டெடி ஆர்பிஎம் அவுட்புட்டா கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு மோசமான எஃபெக்ட் தானே, நமக்கு ஸ்டேபிளா இல்லை. அப்ப ஸ்டெபிலிட்டிங்கிற ஒரு இது நமக்கு அவசியம் வேணும். ஒரு கவர்னர்ல ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இருந்தாலும் சரி, ஹையர் சேஞ்ச் இருந்தாலும் சரி, அது எப்பயுமே ஸ்டேபிளா ஒரே ஆர்பிஎத்துக்கு குவிக்கா அது கொண்டு சேர்த்துரும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தான் அது நல்ல கவர்னர். அதுக்கானதுதான் ஸ்டெபிலிட்டி. சாதாரணமா நம்ம வாழ்க்கையில என்ன சொல்றோம்? ஒரு மனிதரை பார்த்து ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் அப்படின்னா அவர் அடிக்கடி எமோஷனலா எக்ஸ்ட்ரீமுக்கு போறவரு, ரொம்ப கோவப்படுறதோ இல்லாட்டினா அடுத்தவங்க மேல ரொம்ப பாசத்தை பொழிகிறதோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பாரு, ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் சொல்லுவோம். ஆனா அதே சமயத்துல இவர் ஸ்டேபிள் பர்சன்னா யார சொல்றாங்க? அவங்க ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க. அதே சமயத்துல அவங்களுடைய கொள்கையில ஒரு பிடிப்போட இருப்பாங்க. அது என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் ஸ்டேபிளா இருப்பாங்க. யார் ப்ரெஷர் பண்ணாலும் அதே சொன்ன வாக்குலயே இருப்பாங்க. அவங்கள ஸ்டேபிள் பர்சன் சொல்லுவோம். அது மாதிரி இந்த கவர்னர்லயும் ஹைலி சென்சிட்டிவா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாம ஸ்டேபிளா அதுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்பிஎத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிற கவர்னர் ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கவர்னர் ஸ்டேபிளா இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் a governor is stable if it brings the speed of the engine to the required value. required valueங்கிறத நம்ம எதிர்பார்க்கிற மீன் ஸ்பீட் 1000 rpmனா 1000 rpmத்துக்கு. and there is not much hunting. ஹண்டிங்னா என்னன்னு சொன்னோம்? இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறது. அப்படியே இந்த எக்ஸ்ட்ரீம் போகாம ரொம்ப அல்லாடாம ஒரு ஸ்டெடியா குயிக்கா அந்த ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு கொண்டு வரக்கூடிய கவர்னருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு பேர் தான் என்னது? ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்ப்போம். சரி, இதை நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். சென்சிட்டிவிட்டிக்கு நேர் ஆப்போசிட் தான் ஸ்டெபிலிட்டி.
இதை எப்படி 2 மார்க் கொஸ்டினா எழுதுறது அப்படிங்கறதை இப்ப பார்ப்போம். Stability of governor. A governor is said to be stable when for every speed within the working range the fly ball occupy a definite specified position. இப்ப இந்த மீன் ஆர்பிஎத்துல இருக்கும்போது நம்ம செட் ஆர்பிஎம் வந்து 1000 ஆர்பிஎம் வச்சிருக்கிறோம். 1000 ஆர்பிஎத்துல அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆறுங்கிறதா இருக்கும். இப்ப 1100க்கு போகுது. இந்த டயக்ராம்ல பாருங்க, ஏற்கனவே இருந்த இந்த இடத்துல இருந்து எது வரையிலும் போகும், இந்த பொசிஷன் வரையிலும் போகும். இந்த பொசிஷன் போனாலுமே ஒரு யூக்லிபிரியம் பொசிஷன்ல தான் இருக்கும். இந்த R1ங்கிற ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷனை மெயின்டைன் பண்ணும். அந்த ஃபியூ செகண்ட்ஸ்னாலும் யூக்லிபிரியத்துல இருக்கும்போது என்ன பண்ணும், R1ங்கிற ரேடியஸை மெயின்டைன் பண்ணும். அதே இது இப்ப 1050 இருக்குன்னா அப்பையும் அது வந்து இன்னொரு பொசிஷன்ல இருக்கும். அப்ப வந்து ஒரு ரேடியஸ் R2 இருக்கும். ஒவ்வொரு ஆர்பிஎத்துக்கும் அந்த பர்டிகுலர் ரேடியஸ்ல தான் அது யூக்லிபிரியத்தை மெயின்டைன் பண்ணும். 1000 ஆர்பிஎம் இருந்தா ஆறுங்கிற ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன், 1050 இருந்துச்சுன்னா R2ங்கிற ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன், 1100க்கு போச்சுன்னா R1ங்கிற ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்ப இந்த 3 பொசிஷன்லயுமே அது ஈக்குலிபிரியத்துல தான் இருக்கும். 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படி இருந்தாலுமே அது ஈக்குலிபிரியத்துல இருக்கும். அப்படி இருக்கிறதான் ஸ்டேபிள் கவர்னர்னு சொல்றாங்க. அதைத்தான் இங்க சொல்லியிருக்கு. இட் ஆக்குபை எ ஸ்பெசிஃபைடு பொசிஷன். 1050க்கு எப்பெல்லாம் போகுதோ அப்ப வந்து அதனுடைய ரேடியஸ் என்னவா இருக்கும், R2 தான் இருக்கும். அது இன்னொரு வேல்யூவை ரீச் பண்ணாது. அப்படி இருக்கிற ஒரு கவர்னரை தான் ஸ்டேபிள் கவர்னர்னு சொல்றது. It means there is only one radius of rotation of governor balls at which the governor is in equilibrium. அது என்ன ஆர்பிஎத்துல இருக்கோ அதுக்கு ஒரே ஒரு ரேடியஸ்ல தான் அது ஈக்குலிபிரியத்துல இருக்கும். ஒரு கவர்னர் ஸ்டேபிளா இருக்குதான்ங்கிறதுக்கு கீழே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கு. அதை இப்ப என்னன்னு பார்ப்போம். For a stable governor, when the equilibrium speed increases, the radius of fly balls also increases. நம்மளுடைய எக்ஸாம்பிள்லயே இதை பார்த்தோம். 1000 ஆர்பிஎத்துல ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறது இப்ப 1100க்கு போகுதுனாலும் ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் இன்க்ரீஸ் தான் ஆகும். அதனால அப்படிப்பட்ட கவர்னர் தான் ஸ்டேபிள் கவர்னர்னு சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு ஃபால்ட்டி டைப் கவர்னர் இருக்கு. அது என்ன பண்ணும்னா, if the radius of rotation decreases when the speed increases, it means a governor is unstable. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு போகுது, ஸ்லீவ் என்ன பண்ணணும், மேலதான் ஏறி போகணும். அதுக்கு பதிலாக கீழே இறங்கி அதனுடைய ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் குறைஞ்சிச்சுன்னா அது வந்து அன்ஸ்டேபிள் கவர்னர்னு சொல்றது. அது வந்து ஃபால்ட்டி கவர்னர். இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்னர்னா என்ன. இந்த ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து எப்பயுமே ஹை சென்சிட்டிவிட்டிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான். இப்ப இந்த இதுல அதுதான் கொடுத்துருக்கு. இந்த 2 இதுல ஸ்டேபிள் கவர்னர்ங்கிறதுல கண்ட்ரோலிங் ஃபோர்ஸுக்கும் ரேடியஸ்க்கான இந்த கிராஃப் இப்படி வரைவா இருக்குது. tan πங்கிறதுல F/R இதான் இந்த ஸ்லோப். இப்ப முதல்ல ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் இந்த இடத்துல இருக்கு ஏங்கிற பாயிண்ட்ல. அப்ப வந்து π1 இருக்கு வேல்யூ. இப்ப இங்க ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் இந்த இடத்துல எடுத்திருக்கிறோம். நம்ம π வேல்யூ எடுத்தோம்னா π2 இருக்கு. π2 இஸ் கிரேட்டர் தென் π1. அப்ப ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும் போது இந்த π வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப இது ஸ்டேபிள் கவர்னர். ஆனா இந்த கிராஃப்ல பாரு, இதுல இப்ப இங்க ஒரு பாயிண்ட் நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம், அதுக்கான ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் இங்க இருக்கு. பின்னு ஒன்னு எடுத்திருக்கிறோம், அதுக்கான ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் இங்க இருக்கு. அப்ப ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து R1ல இருந்து R2 வரையிலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த π வேல்யூ OAக்கு π1 இருக்குது. இங்க ரெண்டாவது OBக்கு நம்ம π வேல்யூ எடுக்கும்போது π2 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா π1 இஸ் கிரேட்டர் தென் π2 இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து அன்ஸ்டேபிள் கவர்னர். இதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த π வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். அதாவது ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதெல்லாம் இந்த கண்ட்ரோலிங் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாடியூலை பொறுத்தளவுல 2 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். ஒன்று வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் கவர்னர்னு கேட்டா என்னன்னு உங்களால எழுத முடியும். இன்னொன்று வந்து சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆர் 2 ஆப்போசிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ கவர்னர், ஜஸ்டிஃபைன்னு கேட்டா
அதுக்கு என்ன எழுதணுங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னுடைய சேனல் AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலை பாருங்கள். உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆகிடும். அப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.